is joint arrangement. Ind AS 111. Ind AS 111 joint arrangement சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி மனசுல வருது. அதாவது ஒரு விளக்கத்து மூலமா ஜாயின் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது வந்து சொல்லலாம். அதாவது ஜாயின் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னாவே கண்டிப்பா 2 பார்ட்டி இருக்கணும். 2 பார்ட்டிஸ் ஆர் மோர், அதுக்கு அதிகமான ஆட்கள் இருக்கணும். ரெண்டாவது வந்து ஜாயிண்ட் கண்ட்ரோலாச்சும் இருக்கணும். ஜாயிண்ட் கண்ட்ரோல், அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து யுனானிமஸ் டெசிஷன். மூணாவது கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் கண்டிப்பா இருக்கணும். வாய் வழியா இருந்தாம கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட். இந்த 3 பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னாவே அது வந்து ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றாங்க. ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இந்த 3 பாயிண்ட் போதும். அதாவது நான் சொல்ற பாயிண்ட்ல நீங்க படிச்சிட்டீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது 3மே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது 3மே ரொம்ப ஈஸியான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் 2 பார்ட்டிஸ் ஆர் மோர், ரெண்டாவது ஜாயிண்ட் கண்ட்ரோல், மூணாவது கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட். அப்போ 2JC இதோடைய நிமோனிக்ஸ் என்னங்க? 2JC. 2னா 2 ஆர் மோர் பார்ட்டிஸ், ஜேனா ஜாயிண்ட் கண்ட்ரோல், சினா கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட். அப்போ சிம்பிளா சொல்லலாம் 2JCA CA 2JCA அப்படின்னு நீங்க ஈஸியாக வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னாவே கிட்டத்தட்ட ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட் சொல்லணும். அப்போ 2JCA 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பார்ட்டியா இருக்கணும். ஜே ஃபார் ஜாயிண்ட் அக்ரிமெண்டா இருக்கணும், அல்லது ஜாயிண்ட் கண்ட்ரோலா இருக்கணும். யுனானிமஸ் டெசிஷன் கண்டிப்பாக வேணும். அப்புறம் சிஏன்னா என்னென்ன? கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். சரி, ரெசல்யூஷன், அதாவது இவங்க 2 பேரும் ஃபார் எக்ஸாம்பிள் ABCன்னு 3 பேர் இருக்கிறாங்க. ABC 3 பேரும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போடுறாங்களான்னு பார்த்தா அக்ரிமெண்ட் போடுறாங்க. அப்போ கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட். 3 பேரும் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த டெசிஷன் தான் என்னது? யுனானிமஸ் டெசிஷன். அப்போ 2 அல்லது 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ ABC 2 அல்லது அதுக்கு மேலே இருக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், இது 3 வந்துச்சா? அப்போ திஸ் இஸ் கால்ட் ஜாயிண்ட் அக்ரிமெண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் வச்சு தான் நீங்கள் என்ன செய்ய கணக்கை டிட்டர்மைன் பண்ண முடியும். சரி, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ரெசல்யூஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசல்யூஷன் அவங்களே ஆல்ரெடி ஒரு MOAலையோ இல்லை AOAலையோ அவங்க வந்து போட்டுக்குவாங்க. எப்படின்னா, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், AOA, அதாவது இவங்க என்ன சொல்றாங்க? AOAன்னு தான் சொல்றாங்க நம்ம இதில். சரி, எப்படின்னா ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸு. அப்போ ABC இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. அதான் கவனிச்சுங்க, ABC, அது D கூட வச்சுக்கோங்க, 4 பேர். இந்த 4 பேர் ஒரு ரெசல்யூஷன். அந்த ரெசல்யூஷன்ல என்ன சொல்றாங்க? அதாவது இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த ரெசல்யூஷன் என்ன சொல்லுதுன்னா, மினிமம் 85% மேல ஓட்டு வரணும். மினிமம் 80% ஓட்டு ஃபேவரா இருந்தா தான் இந்த ஸ்கீம் வந்து என்ன அப்ரூவல் ஆகும். என்ன ஒரு ஸ்கீம் இருந்தாலும் அப்ரூவ் ஆகும். அப்போ ஒரு ஸ்கீம் அப்ரூவ் ஆகணும்னா ரெசல்யூஷன் என்ன சொல்றாங்கன்னா, அட்லீஸ்ட் மினிமம் 85% ஆஃப் vote in favor of that scheme, then it will be approved. அப்போ ஜாயிண்ட் அக்ரிமெண்ட்ல வந்து A 30%, B 20%, 30%, 20% இருக்கிறாங்க. அப்போ 85% வரும்னா 1 2 3 30 + 20 50 + 30, இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியுமா? முடியாது. ABC 3 பேர் சேர்ந்து டெசிஷன் எடுத்தா 30 20 50 + 30 80 தான் வரும். அப்போ அப்ரூவல் கிடைக்காது. 85% மேலே வேணும்.
அப்ப இந்த கணக்குல பாத்தீங்கன்னா யாரை விட்டுட்டு யாரும் போக முடியாது. அப்ப 4 பேரு சேர்ந்துதான் டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? யாராச்சும் ஒருத்தர் தவிர்க்கலாமான்னு பாருங்க. இங்க 3 20 + 50 + 70. அப்ப ஏவை தவிர்த்தா 70, பியை தவிர்த்தா 80, சியை தவிர்த்தா 70, டியை தவிர்த்தாலும் 80 தான். அப்ப யாரையும் விட்டு போக முடியாது இல்லவா? அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா யுனானிமஸ் டெசிஷன் தான். அப்ப 85% நமக்கு வேணா இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு கருத்தை எடுத்தா தான் அந்த ஸ்கீமை அப்ரூவல் ஆகும். அப்ப இந்த 4 பேர் சேர்ந்து எடுக்க முடியலன்னா இந்த ஸ்கீமை அப்ரூவல் ஆகாது. அப்ப இதுதான் என்ன சொல்றாங்க, யுனானிமஸ் டெசிஷன். அப்ப இந்த 4 பேர் சேர்ந்து எடுக்கக்கூடியதான் யுனானிமஸ் டெசிஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். 2JCE என்ற கான்செப்ட் வரும். 2JCE அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு மேலே, இப்போ ஏபிசிடி 2 பேருக்கு ஆயிடுச்சு. யுனானிமஸ் டெசிஷன், கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட். கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்ல அவங்க சொல்லியிருக்கணும். சரி, நெக்ஸ்ட் 2வது இல்லஸ்ட்ரேஷன் நம்ம போகிறோம். 2வது அங்க ரிசல்யூஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிசல்யூஷன் தான் இம்பார்ட்டன்ட். மினிமம் ஒரு ஸ்கீம் அப்ரூவல் பண்றதா இருந்தா மினிமம் 76% ஃபேவரா இருக்கணும் அப்படின்றாங்க. அப்ப இது ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட், மேல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட். ஏன்னா இந்த 3 விஷயமும் வந்துருச்சு, அதனால இது ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட். அடுத்தது ABCD. ஏக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 25, 25, 25, 25. இப்பயும் பாருங்க, எனி 3 எடுத்தா எவ்வளவுதான் வருது? 75 வருது. எனி 3 persons can vote only 75%. பட் ரிசல்யூஷன் எவ்வளவு வேணும்ன்றாங்க அவங்க? 76%க்கு மேல, மினிமமா 76 அப்படின்னா 76 மேலேயாச்சும் வேணும். அப்ப இங்க என்னதான் வரணும்? யுனானிமஸ் தான் வரணும். அப்ப யுனானிமஸ் வந்துருச்சா? 2 அல்லது 3 பேர் வந்துருச்சா? வந்துருச்சு. தேர்ட் பாயிண்ட் கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் வந்துருச்சு. அப்ப என்னங்க, இது ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸா புரிஞ்சிருக்கேன். 3வது பார்க்கலாம். 3வது என்ன சொல்றாங்க? 4 ரிசல்யூஷன் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். என்ன ரிசல்யூஷன் சொல்றாங்க? மினிமம் 81% என்னங்க ஃபேவர் ஆகணும். அப்ப ஏபிசிடி, ஏ எவ்வளவு? ABCD 30, 20, 30, 20, திருப்பி 50, 30, 80. 81%. அப்ப யார் எந்த ஒரு 3% சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். அப்ப 4 பேர் வேணும். அப்ப 4 பேர் சேர்ந்து ஒரு யுனானிமஸ் எடுக்கணும். அப்ப இது வந்து ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட். இங்கதான் குழப்பம். ரிசல்யூஷன் மினிமம் 70% in favor of the scheme. இப்ப பாருங்க, ABCD. அப்ப 30, 20, 15, 35. 50, 30, 30, 20 + 50, 65 + 100. 100 வேணும். அப்ப 70 வேணும்னா 30 + 20 + 35. 1, 2, 3. 30 + 20, 50 + 85. அப்ப A + B + D சேர்ந்தா 30, 20, 50 + 35, 85% வந்துருச்சு. எவ்வளவுதான் ஃபேவரு? அப்ப இங்க வந்து யாரோட பங்கே தேவையில்லை, சியோட பங்கே தேவையில்லைம்போது இதை நம்ம என்ன சொல்றீங்க அப்படின்னா, இது யுனானிமஸ் டெசிஷன் கேட்டா ஃபர்ஸ்ட் ABCD 2 or more persons, ரைட்? யுனானிமஸா? இல்ல. கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்டா? எஸ். ஏதாவது ஒரு பாயிண்ட் இல்லாம முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் நாட் அ ஜாயிண்ட் அக்ரிமெண்ட். இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் நாட் அ ஜாயிண்ட் அக்ரிமெண்ட். வை? because of only that concept of unanimous. Sometimes unanimous need not necessary. Why, sir? Because sometimes அப்ப unanimous decision not necessary. அப்ப எக்ஸப்ட்னு சொல்றோம். அப்ப அது தேவையில்லை. அது எப்ப அப்படின்னு கேட்கறாங்க. அது எப்ப அப்படின்னா,
இப்போ 4 parties can get resolutions approved. இதுலேயே பாருங்க 4 பார்ட்டி சேர்ந்து அப்ரூவல் பண்ணலாமான்னு கேட்டால் 4 பார்ட்டி சேர்ந்து 70% இருந்தாலே போதும். ஆனால் 3 பார்ட்டி சேர்த்து என்ன செஞ்சிருச்சு 85 இருந்துச்சு. If the combination of parties required to approve is specified, there will be joint agreement between those 3 parties. See, listen very carefully. It is joint agreement between that only that A, B, C and கேட்டா A, B, D க்கு மட்டும்தான் joint agreement. யாருக்கு கிடையாது, சிக்கு கிடையாது. அப்ப இது வந்து joint agreement அப்படின்னு கேட்டீங்கன்னா, if the contract states that out of 4 parties 3 parties can get the resolution approved. If the combination of parties required to approve is specified, then there will be a joint agreement between those 3 parties. See, sometimes it is not called a joint agreement because of unanimous decision is not in favor. Whenever unanimous decision is there, then maybe it is called a joint agreement. Sometimes may accept because other things are okay, but specified in that combination of parties are required to be approved. If it is specified, even 3 parties can get the approval of that project அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்பொழுது 3 பார்ட்டி சேர்ந்து மட்டுமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது ஸ்கீமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது the joint agreement only to the extent of that 3 parties, not C, because A, B, D can do business with this agreement because the 3 persons can do in favor of the scheme because of 85% it exceeds the minimum requirement of the schemes. ஸோ அதனால இதை நம்ம என்ன செய்ய முடியும், கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜாயிண்ட் அக்ரிமெண்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணங்கள் நான் கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் இனிமேல் அதை மறக்கக்கூடாது. ஜாயிண்ட் அக்ரிமெண்ட்னா என்ன, அது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ சேர்மேன் சம்டைம்ஸ் கேஸ்டிங் ஓட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு ஒரு கேள்வி வரும். அப்போ சேர்மேன் கேஸ்டிங் ஓட் இது ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன சேர்மன் கேஸ்டிங் ஓட்? அப்போ ஒன்றுமே கிடையாது. நல்லா கவனிக்கணும் இந்த கணக்கு. ஏ அண்ட் பி, ஏ லிமிட்டடும் பி லிமிட்டடும் ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. அப்போ அது வந்து ஏபி லிமிட்டட். AB Limited established by 2 Limited. AB Limited established by 2 Limited, that is A Limited and B Limited. Each investors holding 50% of the voting power of the each investor, because both are invested 50%, then investors hold 50% of shares in that company. As per Articles of Association AOA, both A Limited and B Limited investors have right to appoint 2 directors each of the board. So A can appoint 2 directors, B can appoint 2 directors, then 4 directors. Sometimes if you want to take any decisions, the 2 directors can vote in favor of the scheme. But both directors, the 4 directors in favor of scheme is to be called, scheme is okay, that is called a joint arrangement. Why it is joint arrangement? Because 4 directors unanimously accept the schemes, there is no problem for that. The 2 directors accepted, the 1 director is 3 directors accepted and 1 director is not accepted, means what will be that? See, the decision about the relevant activities are required to taken by majority of the board of directors. Hence, out of 4 directors, 4 director இருக்கிறாங்க, அதில் ஏதாச்சும் 3 director வந்து மெஜாரிட்டி கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அந்த ஸ்கீம் அப்ரூவல் ஆயிடும். இது லாஜிக். பட் அது நடக்குமான்னு கேட்டாங்கன்னா 2 director A லிமிடெட் அப்ளை பண்ணிருக்கோம், 2 director வந்து B லிமிடெட் அப்ளை பண்ணிருக்கோம். இப்போ 2 பேர் இழுபறியா இருக்கும். 2 அப்படின்னும் போது 2 ஃபேவரா இருக்கிறாங்க, 2 நாட் ஃபேவரா இருக்கிறாங்கன்னா அப்போ ஒன்று சொல்லணுவாங்க. அப்ப hence out of 4 directors, at least 3 directors need to be agreed to pass any decisions. Accordingly, directors appointed by any investors cannot take the decision independently without consent of at least 1 director appointed by the other investors.
அப்ப ஏஓல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஏ லிமிடெடுக்கு வந்து ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. ஏ லிமிடெட் கேன் அப்பாயிண்ட் a chairman and the chairman can have right to vote in favor of any schemes. ஸோ இப்போ ஏ லிமிடெட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணல, சேர்மன் அப்பாயின்ட் பண்ணிக்கும். அப்போ நமக்கு ஃபேவர் எத்தனை 3 வரணும், 4ல் 3 கிடைக்கணும். அப்போ இப்போ எத்தனை ஆயிடுச்சு டைரக்டர்ஸ், 5 டைரக்டர் ஆயிடுச்சு. அப்போ ஏ லிமிடெட் தான் இப்போ பவர்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா ஏ லிமிடெட் அப்பாயின்ட் பண்ணி சேர்மன், அப்போ இவர் தான் ஓட்டுக்கு ஃபேவராக பண்ணுவார். அப்போ 2 + 1 3, ஆல்ரெடி 2 இஸ் நெகட்டிவ், அவங்க வேணான்னு சொல்றாங்க. அப்போ மெஜாரிட்டி தான் ஜெயிக்கும். இப்போ தேர்ஃபோர் ஏ லிமிடெட் has power over B limited and there is no joint control. So is this be considered as a joint control? That is not a joint control. Joint control means unanimous decision making. So unanimous decision, if it is not there, then it is to be considered as a no joint control. So that's why very important things here to be understand. So அப்ப நம்ம வந்து 3 விஷயத்தை பார்க்கணும். அதாவது 2JCA அப்படின்றது தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ அந்த முக்கியமான பாயிண்ட் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ அக்ரிமெண்ட் பிட்வீன் பார்ட்டிஸ், சரி அக்ரிமெண்ட் கண்டிப்பாக வேணும், 2 பார்ட்டிக்கு மேலே இருக்கணும், ஜாயிண்ட் கண்ட்ரோல் யுனானிமஸாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 இருந்தால் மட்டும்தான் அது ஜாயிண்ட் அக்ரிமெண்ட், இல்லைன்னா ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் கிடையாது. தேங்க்யூ. இதுதான் ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் மிக முக்கியமான விஷயம். இதை மட்டும் நீங்கள் படித்தாவே எந்த சம்முக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. தேங்க்யூ.